மக்களே வேறு எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போலோக்கு வந்து ஒரு சில அப்கிரேட்லாம் பண்ண போகிறோம். என்னென்ன அப்கிரேட்னு சொல்கிறேன் நான். அந்த வேலையை பார்க்குறதுக்கு போகலான்ட்டு கிளம்ப சொன்னால் 2 பேர் என்ன பண்ணுறானுங்க பாருங்கள். பூனையை பிடிச்சி குளிப்பாடிட்டு இருக்கிறானுங்க. பாருங்கள். தம்பி வணக்கம் தம்பி. துணி எடுப்பேன். உலகத்திலேயே பூனையை குளிப்பாட்டுறவங்க நீங்க தானே. பூனைக்கு ஸ்பாவே இருக்கிறியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பாருங்க மக்களே, 10 மணிக்கு 12 போகுது, இன்னும் கிளம்புனா போகுது. கருப்ப மாதிரி இருக்கா? கருப்பம் தான். எலக்ட்ரிக் சுடுகாடு. புடிச்சுக்கிட்டே எப்பறம் தோத்த முடியும்? வெளியே கூட்டம் நல்ல மான்குட்டி மாதிரி துள்ளி குச்சிட்டு இருந்தேன் புள்ளைய எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க. அதுக்கு மட்டும் வாயிருந்தேன்னு வச்சுக்கோ போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. ஏதோ எடிட்டர் ப்ரோ, அவன் வாயில வந்து வாயசிக்கிற மாதிரி அசிமா கேட்கற மாதிரி எடிட் பண்ணி கொடு. இதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எடுத்தேம்பாரு ஓட்டம். வண்டியை உள்ள ஏற்றியாச்சு. இப்போ இதில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, ஃப்ளோர் மேட்டு, சீட் கவரு, சப்வூஃபர் மாட்ட போகிறோம். ரொம்ப நாள் ஆசை சப்வூஃபர் மாட்டணுன்ட்டு. ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது. ஸோ அது இன்றைக்கி தான் நிறைய போகுது. அதை மாட்ட போகிறோம், டேம்பிங் பண்ண போகிறோம், சவுண்ட் ப்ரூஃப் ஆளும் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், சீட்டை கைட்டாங்க. அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க? 1 2 என்ன அது வரமாட்டேங்குது? பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி சீட்டுக்குள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு. சீட்டை கட்டியாச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? சீட் கவர் போகிறதுக்கு எனக்கு முதல்ல காரணமே இதுதான். என்னவா இருக்கும்? அங்கங்கே கருப்பாக இருக்குங்க. ஃபேப்ரிக்ன்றதால ஈஸியாக அழுக்காயிடுது. இப்போ தான் சர்வீஸ் போயிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தோம். அதனால தான் சீட் கவர் வந்து மாற்றுறோம். ஃபுல்லாக பிளாக் கலர் லெதர் போட போகிறோம். லெதர்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் பிளாக் கலர் லெதரில் போட போகிறோம். இந்த மூட்டையில் இருக்குல்ல கீழே வந்திருக்க சீட் கவர். அப்புறமா நான் பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். 1 hour later. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி கர்மம் சோலி முடிச்சு. பாரு மக்களே, சீட்டை பிரித்து போட்டாங்க அக்கா. சரி பிரிச்சுக்கங்க. 1 2 3 ஆத்தடி எத்த தண்டி இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க. Oh no. H7 வரும். H4 அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கும். இதில் பவர் அதிகமாக இருக்கும். 4 பல்ப் இல்லை, அதில் ஒரே பல்ப் இல்லை. பார்த்த பச்சான் மொல்லா இருக்கு. அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. என்ன தெரிகிறது? தம்பி வணக்கம் தம்பி. மக்களே, லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வந்து வண்டியில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சீட் கவரு பிளாக் போட்டாச்சு. கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்கோம், சப்வூஃபர் மாட்டிருக்கிறோம், பல்ப் மாட்டிருக்கிறோம்.
சரிங்களா. எல்லா வேலையும் முடிச்சாச்சு, போயிட்டு வந்தாச்சு. ஒய்ஃபை கூப்பிட்டு காட்டுறேன், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரி, இப்போ அன்பு மகளோட ரியாக்ஷன் என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். அம்மா கொஞ்சம் வாங்க. மாவுதானே வந்து பேசிக்கலாம் வாங்க. பார்த்தாங்க என்னது வண்டி ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்க. கைய வாச்சு கழுவிட்டு வா வா அப்படியே வாங்க. அப்பா கார் என்னமோ பண்ணிருக்காரா, வா போய் பாப்போம். ஆல்ரெடி அங்கே ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. இப்போதான் பிரவீன் மாவும் இவன் ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பிரவீன் மா ஃப்ரெண்டு என்னமோ பண்ணிருக்காரா, அது என்ன பண்ணிருக்காருன்னு பாப்பா பார்த்துக்க. கரெக்டா. ஏய் சீட் கவர் எப்படி இருக்கு? மாத்தியாச்சு, இதுக்கப்புறம் அழுக்கானாலும் தெரியாது. அதுக்காக தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃப்ளோர் மேட்டு. ஓ அந்த ஆமா அந்த இது ஏன் இப்படி பாக்குறாரு? பிளாக் லைட். ஓப்பா அங்க வரைக்கும் தெரியுது. நல்லா இருக்கு, சூப்பரா. சவுண்ட் தலாணி எடு. ஓ இதுதானா? கையை மேல வச்சு பாரு. ரெடி ஓகேவா? ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்களே? ஆமா, ஆல்ரெடி குரூப்ல காலையில ஆரம்பிச்சிட்டான். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும். சரி சரி. The next day. அன்னைக்கு நைட் என்னாச்சுன்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 12 மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஸோ முடியறதுக்கு ஒரு 7:30 ஆல்மோஸ்ட் 8 ஆயிடுச்சு. நம்ம என்னென்ன ஒர்க்கு எல்லாமே எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். முதல்ல நம்ம பண்ண ஒர்க் வந்து சீட் கவர்ஸ். இதை நம்ம புதுசாக போட்டிருக்க சீட் கவரு லெதரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெதர் குவாலிட்டி எல்லாமே நல்ல பக்காவாக இருந்தது. சீட் கவர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12,500 வந்துச்சு இந்த சீட் கவரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு. அந்த சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் இருந்தது. அது என்னென்னா நம்ம இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸில் விட்டுருந்தோம். நாங்கள் பக்காவாக வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா பிரைட்டாக இருந்தது. ஒரு 1 வீக்லேயே திருப்பி அங்கங்கே கரையாயிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுது. அடிக்கடி கரையாயிடுது. லெதரில் பிளாக்ல போட்டலாம்னு சொல்லிட்டு பிளாக்ல சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளோர் மேட்டும் பிளாக் மாற்றியாச்சு. இன்னொரு ஒர்க்கு, ஒரு முக்கியமான ஒர்க்கு என்னென்னா சப்வூஃபர்ஸ் மாட்டணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வண்டி வாங்குறதுக்குலாம் முன்னாடியிலேருந்தே ஆசை. நான் ஒரு வண்டி வாங்கினேன்னா அதில் கண்டிப்பாக மியூசிக் சிஸ்டம் நல்லாயிருக்கும். எனக்கு சாங்ஸ் கேட்க ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சப்வூஃபர் போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். என்னென்னா பேஸ் மட்டும் பூட்டில் வரும், மற்ற வாய்ஸஸ் எல்லாம் உள்ளே கேட்கும். அது ஒரு தனி ஃபீலிங். அதுக்காகவே சப் மாட்டிட்டோம். அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே மக்களே, சப்போட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது உங்களுக்கு ஃபீல் ஆகுமா எனக்கு தெரியல. சப்புக்கிட்ட ஒரு மைக் வச்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஒர்த்தா இல்லையான்ட்டு. முக்கியம் பிகில பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன். எனக்கு இங்கே ரியலாக கேட்கும்போது அது செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சப்பும் போட்டாச்சு. நைட்டு நாங்கள் அடிக்கடி இந்த வண்டி வந்ததுலேருந்து என்னன்னு தெரியல, ஒரே லாங்கு தான் அதிகமாக போயிட்டுருக்குறோம். ஸோ அடிக்கடி ஒய்ஃப் ஊருக்கு அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு இந்த லாங்லாம் போகும்போது பைபாஸில், டபுள் பைபாஸில் கூட கொஞ்சம் பரவாயில்ல, சமாளித்து ஓட்டிக்கலாம். இந்த லைன்ஸ்லாம் கரெக்டாக போட்டுருக்குறாங்க. ஓகே. சிங்கிள் பைபாஸில் ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாருமே டிம் பண்ணியே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ
ஸோ நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ரோடு வியூவே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. ஆப்போசிட்ல ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா தெரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஹெட்லாம்புக்கு. ஹெட்லாம்பில் ஒரு டாட் ஓட்டணும், பவர் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுமாரி எல்லோ கலர் பல்ப் தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இப்போ வர வண்டிங்களில் கம்பெனிலேயே ஹாலோகிராம் லென்ஸ் தான் விட்றாங்க. அதுவும் ஒயிட் பல்ப் தான் விட்றாங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஒயிட் பல்ப். அதுவும் பார்த்தீங்கன்னா பவர் தாறுமாறாக இருக்குது. மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது. எதில் வந்தாங்கன்னா காசான ரோடே தெரிய மாட்டேங்குது. ரோட்டில் கோடுனால பரவாயில்ல, கெஸ் பண்ணி அதை ஓட்டு போகலாம். சில ரோடுல கோடே இருக்க மாட்டேங்குது, புதுசாக போட்டுறாங்க. ஒரு சில இடங்கள்ல பிட்டா புதுசாக போடுறாங்க. அந்த இடத்துல எங்கே சென்டர் மீடியம் இருக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ அதனால பல்ப் மாற்றியாச்சு. நான் மாற்றக்கூடாதுன்னு தான் இருந்தேன். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ அழகா போட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேஃப்டியை நம்ம பார்க்கணும்ல, அதனால நான் மாற்றிட்டேன். பல்ப் எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காட்டினா தெரியாது. ஸோ நான் நைட் வியூவில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நல்ல பவராக நல்லா தான் இருந்தது. நான் மேக்ஸிமம் ஹை பீம் யூஸ் பண்ண மாட்டேன். ஹைவேஸில் போனால் மட்டும் தான், அதுவும் ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டு மட்டும் தான் ஹை பீம் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். ரூல்ஸை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த 4 ஒர்க்கு, அதாவது சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு, சப்வூஃபரு ப்ளஸ் பல்பு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு 40,600 ரூபாய் வந்தது. இது எப்படி நான் பண்ணேன்னா, நெட் கேஷ்லாம் கிடையாது, கார்டு தேய்ச்சி தான். அதுவும் என் கார்டு இல்லை, என் தம்பியோட ஃப்ரெண்டோட கார்டு, பஜாஜ் கார்டு. கோவிந்தா கோவிந்தா. ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக பண்ணணும்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நாங்கள் இந்த வண்டி வாங்கின புதுசில் வந்து இந்த ஹெலிகாப்டர் நம்ம வண்டியில் பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டில் சின்ன டாய், விண்ட்ஷீல்டு வைசர், இது எல்லாமே ஒருத்தட்ட போட்டோம். நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம், ரீல்ஸ் ஒன்று. அவர்கிட்ட போடும்போது அப்போ நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன், மாடிஃபை பண்ணணும் ப்ரோ, பட் இப்போ கொஞ்சம் காசு இல்லை, அப்புறமா பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஓனர் சொன்னார், இஎம்ஐல வேணா போட்டுங்க ப்ரோ, என்னென்ன வேணுமோ பண்ணிட்டு அதை இஎம்ஐல மாதம் பே பண்ணுற மாதிரி வேணா பாருங்க அப்படின்னாரு. அது சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு. சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாரு திறந்துவார், இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. எனக்கு அப்போ ஐடியா இல்லை. சரி, இருக்கிற கடனில் இது வரை எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நம்ம போயிருக்கும்போது சும்மா வெளியில் போயிருந்தோம், நான் தமிழ் பிரவீன் எல்லாரும். சும்மா கேட்டு போகலாம், இன்னும் அந்த ஆஃபர்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு, நானும் பண்ணலான்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. செலவு வந்துகிட்டே தான் இருக்குது, ஒரு செலவு மாற்றி வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம கையில் காசு வச்சுட்டு போனோம்னா இப்பவுமே பண்ண முடியாது போல இருக்கு. அதனால வெளியே போயிருக்கும்போது சும்மா போயிட்டு பார்த்துட்டு அந்த ஆஃபர் இன்னும் இருக்குதான்னு கேட்டேன். அவரு ஓகே ப்ரோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பஜாஜ் கார்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அவரும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டாரு. ஸோ வந்து அப்போ கார்டு போடலான்னு பார்த்து எனக்கு கார்டு போடுறது கொஞ்சம் டைம் ஆகும், போட முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும், அதில் பண்ணிக்கிங்கன்னாங்க. தமிழோட ஃப்ரெண்டு அவன் கார்டு வச்சிருக்கான். அவன் கார்டில் நாங்கள் 2-3 வாட்டி டிஸ்பிளே மாற்றுறது, மொபைல் வாங்குறதெல்லாம் பண்ணியிருக்கோம். பிரவீன் மாலாம் அவரோட கார்டில் தான் மொபைல்லாம் வாங்கினான். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. இஎம்ஐலாம் முடிஞ்சிச்சு பிரவீனுக்கு. ஸோ அதுலேயே திருப்பி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அவனும் போட்டுவாங்க சொல்லிட்டான். ஸோ அப்படியே போட்டாச்சு. 40,000 நான் ரவுண்டாக தேய்ச்சாச்சு. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு 600 நான் பே பண்ணேன் இந்த பல்புக்கு. ஏன்னா டேம்பிங் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறமா சரி டேம்பிங் தேவையில்லை, பல்ப் போட்டுக்கலாம், சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ டேம்பிங் பார்த்தீங்கன்னா 8,500 சம்திங் சொன்னார். பல்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 கிட்ட வந்துச்சு. 9,600 வந்து நம்மள 600 மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாரு. அதை மட்டும் பே பண்ணிட்டு இதான் மக்களை சும்மா வந்திருக்க பில்லு இதுதான். சீட் ஒரு 12,500, ஃப்ளோர் மேட் ஒரு 3,800, சப் ஒரு 13,500. சப்புக்கு தேவையான இந்த ஒயரிங் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கலான்னு தெரியல. ஜியோசோனிக் பல்ப் 9,800 ரூபா மக்கள், மொத்தமா 40,600 ரூபாய் சேர்த்து. இது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, பல்புக்கான வாரண்டி கார்டு இது. ஸோ 2 செட்டு பல்புக்கான வாரண்டி கார்டு, 2 வாரண்டி கார்டு இருக்கு. ஊஃபருக்கு நம்ம பில்லு கட்டினாலே போதும், சப் ஊஃபருக்கு. ஸோ எனக்கு இங்கே ரியலாக எஃபெக்ட் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நம்ம வண்டியோட இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வண்டியோட அப்டேட்லாம் அப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க பார்க்குறேன். அடுத்து ஒரு பயங்கர வீடியோ ஒன்று வரப்போகிறோம், வயநாடு வீடியோ. அதுலேயும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பேசவே இல்லை. மேக்ஸிமம் ஓரளவு கம்மியாக தான் பேசியிருப்போம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம். இது வரைக்கும் சும்மா ஏதோ வீடியோ எடுத்து கொடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கேமரா முன்னாடி பேசலாம் பழக்கம் இல்லையா, என்னடா வெக்கமா, அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேச வராது. எங்கள் ஒய்ஃப் பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, நமக்கு அதெல்லாம் வராது. அதில் நான் சக்கரவர்த்தியடா.
இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் மட்டுமே பேசுகிறதா இருந்தால் கஷ்டம், கூட கம்பெனியாக இருக்கிறவங்களும் பேசணும்ல. ஸோ இனிமேட்டு நம்ம இதை கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்து போலான்ட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய விளாக்லாம் போடுறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறேன் மக்களே. அமுக டுமுக அமால் டுமால்.